அமதி தேவ சைலன் உனக்கு இன்னார் நீ யார் என்ற விளக்கம் புரிந்து கொண்டனையா? விளக்கை எனக்கு தெரிஞ்சாலும் முதல் இவங்க தெரியும். என்ன அவங்க தெரியாத பேசாம இருப்பாங்க. ஏன்னா ஒரே துணையாவரே வினையாவரே வினை இல்லப்பா, நமக்கு வழிகாட்டுதல் வரு. ஏனென்றால் இந்த தெய்வீக நாட்டம் பொருத்திய சமயம் கண்ணாக வந்திருக்கக்கூடிய அரசர் உனக்கு புரிந்ததா? என்ன இடையார் என்று சொன்னால் தெரியுங்க, விளக்கமாக விவரமாக புரியும். கிரி என்று சொல்லக்கூடிய மலையும் மரங்களும் இரண்டும் ஒன்றாக சூழ்ந்திருக்கும்படியாலே என் நாட்டுக்கு ஒரு பெயர் உண்டு. அதுவா கிரி விருட்சம். கிரி விருட்சம் அல்லது மரகத நாடு. இந்த மரகத நாட்டை எவ்வித குறை என்பதில்லாமல் அரசாட்சி முடிந்து வரக்கூடிய என்னுடைய அபிதானமோ பிரகதன். இல்லவா சொன்ன பாரு, நான் மிருகரத்தமா நான் அடாயலுக்கு கூட்டிடுறேன். ஐயோ என் தாய் தந்தையர் பிரகதன் என்று ஒரு பெயரை சுட்டினார். ஆனா என் மக்களாக பார்த்து எனக்கு கொடுத்த பட்டமோ ஒரு பட்டமோ இதுவோ மரகதன் அல்லவா? இந்த நாட்டை ஆட்சி செய்து வருகின்றபடியால் ஆமா நான் வருகின்றது மீது பார்த்தாயா? மனதார வாழ்த்தி வருகின்றார்கள். இவரெல்லாம் யாருக்கு கேட்டதா அப்படின்னு சொல்றேன். இதுவா என்ன நாடு? இந்த மரகத நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னன் அவருக்கு அறியாமல் இருக்கக்கூடிய
பந்து போட்டீங்களா? அதை பார்த்துட்டு போறாரு ராமாவா. அவன் தான் சொன்னாங்க டேய் இப்படி போ. அப்பனா பந்து போடுது. நான் சொல்லங்க. இந்த பையன் தான் சொன்னாங்க. அலை பார்க்க சொல்லிடுற. எப்படி இது? எப்படி இது பார்க்க சொல்ல? எங்களையா? எங்களை பாத்துக்கிறியா? எங்கடா? பத்துமா வேற அன்னைக்கு அப்படியே வந்துக்கிறீங்க. வீடியோ எடுத்துங்க. டேய் அப்ப யாரு? எப்படிடா இருந்தது? எப்படி இருந்தது? சைடுல வர போயிடு. டேய் நான் வெளியிட்டேன். அப்படி சொல்லு. அதேதான். அது வாமுடி. இது செவுடி. இதோ நடுமணி அதான் ஜடா. அப்படியே பாத்து எங்களை பார்த்தான் வாமுனியா வாமுனியா. யாருன்னா தெரியாம பேசுகிறியா? வாமுனி செம்முடியா? நாங்க அவர் அல்ல. இதுவோ என்ன நாடு? ஆண்டு வரக்கூடிய மன்னர். நானா செத்துறாருன்னு சொன்னேன். மரகத மகாராஜாவுக்கு தகுந்த நேரத்தில் புத்திகளை எடுத்து சொல்லக்கூடிய அடியேன் புத்தி மாதிரி. அது என்ன பண்ண சொல்ல? எதை சொல்லிங்க நீ? டேய் என்னதான் சொல்லிங்க நீ? என்ன சொல்லிங்கிற பாதிக்குது? அப்படின்னா அதை போயிட்டு புட்டிட்டு அடிலாம் வைக்கிறாரு. மந்திரி என்னமோ நல்லதான் சொல்லியிருக்காரு. நீ தவறா பேசிட்டு ஏன்டா உடம்பு வீணாக்குற? டேய் மாதவன் இருவரும் மந்திரிமார்கள் புடை சூழ அரசன் வருகின்றார். என்ன பார்த்தாயா? மௌலியானது உன்னுடைய விழிகளுக்கு எப்படி தெரிகிறது? முறையேதேனும் உள்ளதா? முறையிட்டு பார்த்தாங்க. இவர்கள் அமைதி காக்க வேண்டும் என்றால் அப்படித்தான் இருப்பாங்க. சபை வணக்கம் செய்தியா? தங்கள் வரையை எதிர்பார்த்திருக்கிறீங்க. ஆகட்டும்.
கீதமாக சேர்த்து இயற்கை நாடகத்தானே அரசர் சபை நாடி வந்த தருணம் அவர் ஆற்றும் கடமையாது. நாட்டு நலத்தை விசாரிப்பது கடமையே. குடிமக்கள் நாட்டு மக்கள் எவ்வாறு இருக்கின்றார் என்பது அறிய ஆவலுற்று இருக்கிறேன். பதில் இருக்கின்ற மாநில மலைகள் பெய்து வருகிறதா?
கொளித்து வருகின்றதா? ஆமா. பிரயோஜனம் இல்லையே. அப்படி மழை பெய்தாலும் இருக்கக்கூடிய முதல் குலதெய்வம் சக்தி ஆலயம், காளிகா தேவி ஆலயம், மகாவிஷ்ணுவின் ஆலயம், சிவாலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் தோறும் ஆறுகால பூஜைகள் அன்னதானம் நடக்கின்றதா? சிவாலயம் இப்படி 3 ஆலயங்களிலும் வரும் ஆறுகால பூஜைகள் அன்னை நைவேத்தியத்துடன் நடக்கின்றதா? என்ன எடுக்க கூடாதுன்னு பாக்குறேன். நமக்கு அடங்கிய சிற்றர்கள் அனைவரும் நமக்கு தேவையான பணத்தை கட்டி ரசீது பெற்று செல்கிறார்கள். மந்திரிகளை உங்களுக்கு எதிர்ப்பு குறை இருக்கிறதா? ஐயா உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அவன் கொஞ்ச நேரம் தானே அவருக்கு வராங்க. காவலன் உனக்கு ஏதேனும் குறை இருக்கிறதாப்பா? நாட்டு மக்கள் குறையை விசாரித்தார். மந்திரி எங்கள் குறையை விசாரித்தார். காவலன் உன் குறையை விசாரித்தார். எல்லாரும் குறையை விசாரித்தாரு. ஏதேனும் குறை இருக்குமா? ஐயா மந்திரிகளே, எல்லாரும் குறையை விசாரித்து தாங்களுக்கு ஏதோடு குறை இருக்கிறதா?
கலங்குவதற்கு காரணம் எனக்கு ஒரு என்னுடைய ஆரோக்கிய துயரத்தை நான் என்னவென்று சொல்ல போகிறேன். கற்பனை என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவருடைய இல்லற வாழ்க்கை நடத்தி வந்தேன். பல ஆண்டுகள் உருண்டோடியது. எங்களுக்கு குழந்தை என்பதே இல்லை. காவலர் என்ன சொல்ல போது எனக்கே ஒண்ணு புரியல. குழந்தை இல்லை என்று நானும் என் மனைவியும் மனவேதனை மன கஷ்டம். ஏனென்றால் எந்த கஷ்டம் வந்தாலும் போயிடலாம். ஆனா மன கஷ்டம் வந்தா ஏனென்றால் என் மனைவியும் நானும் ஆழ்ந்து வேதனை அடைந்தோம். ஆனா என் மனைவி தெரிவிக்கின்றால் என்னை தேற்றுவதற்காக நாதா நமக்கு திருமணம் நடந்து பல வருஷம் ஆச்சு. குழந்தை பிறகுங்க எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. நீங்கள் வேறொரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த பெண்ணுக்கும் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது என் கருத்து. அந்த குழந்தை நமக்கு வாரிசாகும் அல்லவா என்று என் மனைவி சொல்கின்றாள். மனைவி தெரிவிக்கின்றாங்க ஏனென்றால் நான் வேறொரு பெண்ணை மணந்து இல்லற நடத்திய ஒரு நேரத்திலே அந்த நேரத்திலே அவளுக்கும் உனக்கும் சண்டை என்பது ஏற்பட்டால் இந்த சக்காலத்திய போராட்டம் வந்தா சொல்ல தாங்க முடியாதுங்க. என்ன குழந்தை இல்லாத இருந்தோம்பார் அப்படியே இருந்துட்டாவே போதும். ஆனா இந்த பெண்ணுக்கு மண்ணுக்கு சண்டை வந்துச்சுன்னா குடும்பமே கலகலத்து போயிடும். எனக்கு வேண்டாம் மறுமணம் என் மனைவிக்கு தெரிவித்தேன். ஆனா என் மனைவி என்ன சொன்னா தெரியுமா? நாதா வேற எங்காக சென்று பின் பார்த்தால் எங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். என் உடன் பிறந்த தங்கை இருக்கிறாள். என் தாய் தந்தையிடத்திலே சொல்லி அந்த பெண்ணை உங்களுக்கு மறுமணம் செய்து வைக்கிறேன். அவருடைய வற்புறுத்தல கிணங்கு அவள் தங்கை பொற்பண்ணையை மறுமணம் செய்தேன். பல ஆண்டுகள் உருண்டு வருகிறது. அவனுக்கு குழந்தை கரமாதனம் பண்ணியா ஒரு குழந்தை கூட போறீங்க. நான் தலையிலே அடிச்சு போட்டுமா? எனக்கு கூட தான் ரெண்டு பண்ணாங்க. ரைட் நிறுத்தினா போட்டு போகுது. அதுதான் உண்மைதான். ஏங்க எனக்கு கூட தான் ரெண்டு பண்ணாங்க. இரண்டு மனைவி. ஆனா 5 பசங்க சௌகரியமா இருக்கறங்க. வாய் தூண்டு உனக்கான 5 பசங்க. எனக்கு குழந்தை இல்லை என்று வருத்தம் எதனால் தெரியுமா? எதனால் வருத்தப்படுகிறேன்? ஏழைகள் மானா
மக்களுக்கு ஏதேனும் துன்பம் விளைத்திருப்பேரோ? யாருக்குங்க தெரியும் என்ன பாவத்தை பண்ணியும்? யாருக்கு தெரியும்? குழந்தை இல்லை என்று அனுதினமும் என் உள்ளமானது கலங்குகிறது. ஆமாம்பா. என்ன தட்டி எடுத்து போ. எதுக்குப்பா? என்ன தட்டி எடுத்துங்க. காவலன் உன்னை கூட தத்து எடுத்துப்பாங்களா? உனக்கு 5 குழந்தை என்கிறாய், எப்படி தத்து எடுக்குது? நான் பிள்ளை இல்லை என்று எதற்கு மேலும் வருத்தப்படுகிறது தெரியுமா? நான் என்னுடைய குலம் எப்படி வாழ்ந்த குலம்? வாழையடி இதற்கு முன்பு இந்நாட்டை என் பாட்டனாண்டு வந்தார். பாட்டனுக்கு பிறகு என் தந்தை, தந்தைக்கு பிறகு நான், எனக்கு பிறகு யார் ஆள வேண்டும்? எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்றுதானப்பா மன கஷ்டம். மனக்குறை நான் என்னதான் சொல்றது ஒண்ணு புரியாங்க. ஏதேனும் எனக்கு ஒரு வழி முன்பு ஒரு நேரத்திலே ராமாயண காலத்தில் அயோத்தி நாட்டை ஆண்டு வந்த சக்கரவர்த்தி அவருக்கு ஒரு மனைவிக்கு 3 மனைவிகள் திருமணம் செய்தார். 3 மனைவியை திருமணம் செய்தார். ஆனால் குழந்தை பாக்கியமே கிடைக்கலை. அன்னவருக்கு குழந்தையே பிறக்கல. ஆமாம். ஆகையால் பெரியோரின் வார்த்தையை கேட்டு கானகம் சென்றால் பல்வேறு முனிவர்களை கண்டார். அவருடைய ஆசையினாலே இவர் கேட்டதா ஒரு குழந்தை, ஆனால் பிறந்ததா 4 குழந்தைகள். 4 குழந்தைகள் யார் யார் தெரியுமா? ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்று சொல்லக்கூடிய 4 குழந்தைகள் பிறந்தது. அதே போல் மன்னரும் என்னுடைய வார்த்தையை கேட்டு கானகம் சென்றால் அங்குள்ள முனிவர்களை கண்டால் அவருடைய ஆசையினாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படியே போய் சொல்லிவிடு. தக்க நேரத்திலே நல்லதொரு யோசனையை தெரிவித்தார். என்ன அவர் சொல்லும் போதே நான் கவனித்தேன். ஏனென்றால் ஐயா நானும் ராமாயண காவியத்தை அறிந்திருக்கிறேன். முன்பொரு காலத்திலே தசரத சக்கரவர்த்தியானவர் 3 மனைவிகளை திருமணம் செய்து குழந்தை இல்லை என்று மனவருத்தத்துடன் ஆழ்ந்திருக்க அவர் மந்திரியின் வார்த்தையை கேட்டு அந்த முனிவருடைய பலம் புத்திரகாமேட்சி யாகம் செய்தார் என்ற வரலாறு. அந்த வரலாற்றிலே அவருக்கு 4 பிள்ளை பிறந்ததாம். 4 பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்று சொல்லக்கூடிய 4 குழந்தைகள். அதை போல் நான் இந்த மணிமுடி அகற்றிவிட்டு உடுத்தி கானகம் செல்ல வேண்டும் அரசு. அப்படி சென்றால் நல்லது நடக்குமா? நிச்சயமாக நல்லது நடக்கும். அவற்றை அவ்வாறே சென்று வருகிறேன். இதை கொண்டு போய் நான் அமரக்கூடிய அரியாசனத்திலே வைத்து மன்னர் நாட்டில் தான் இருக்கின்றார் என்ற எண்ணத்தோடு நாட்டை ஆண்டுவாங்கப்பா. என்ன நாட்டை கெடுத்துடாதீங்க, போய் வரது இல்லையும்.
போறாங்க